படம் வந்து ஒரு அருமையான ஒரு படம் பிரதர். இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கை, அந்த வாழ்வியல ரொம்ப அழகா இந்த படம் காமிச்சிருக்கு. மாரி செல்வராஜ் சார் வந்து எப்படி ஒரு வாழை மாதிரியான ஒரு படத்துல ஒரு சினிமாட்டோகிராஃபி காட்டுவார் கலர்ஃபுல்லா. அந்த மாரி ஒரு சினிமாட்டோகிராஃபி, சாம்சியஸோட மியூசிக் அப்படிங்கிறது இந்த படத்துல ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னே சொல்லலாம். கஸ்தூரி ராஜா, தனுஷ் சாரோட அப்பா இந்த படத்துல வாழ்ந்திருக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். ஒரு நல்ல படம், டீசென்ட்டான படம். ஃபேமிலியோட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீக்கெண்ட்ல நீங்க ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு ஃபீல் கிடைக்கும். ஓகே. ஹபீபி மூவி எல்லாருமே வந்து பாருங்க கண்டிப்பா. நல்லா இருந்துச்சு படம். ஸ்கிரிப்டடா இல்லாம ரொம்ப ரியலா இருந்துச்சு படம். ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே எடுத்து சொல்ற அளவுக்கு, ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு ஒவ்வொரு சீன்ஸுமே டெப்த்தா இருந்துச்சு. இமோஷனலா இருக்கட்டும், லவ்வா இருக்கட்டும், இல்லைனா லைஃப்ல நம்ம ஸ்ட்ரகிள்ஸ் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ரியலா வந்துட்டு சார் ஸ்க்ரீன்ல காமிச்சிருந்தாங்க. இப்போ இந்த சொசைட்டில, இந்த ஜெனரேஷன்ல இந்த மாரி ஒரு கம்யூனிட்டிய பத்தி எடுக்கிறதுக்கு கூட ரொம்ப ஒரு கரேஜ் தேவை. அதெல்லாம் உடைச்சு சார் வந்துட்டு இப்படி ஒரு படம் எடுத்திருக்காருன்னா பெரிய விஷயம். ஒவ்வொரு சீனுமே ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு. நம்மளோட ஃபேமிலியில இல்லைனா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸில் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா எல்லாருக்குமே ரொம்ப கனெக்ட் ஆகுற ஒரு சீன். நம்ம பார்க்குற விஷயந்தான், நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நடக்கிற அவங்களோட லைஃப்பில் நடக்கிற விஷயந்தான். அதை அப்படியே எடுத்து காமிச்சிருப்பாரு. இமோஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே எல்லாமே ரொம்ப கனெக்ட் ஆகிடுச்சு. ரொம்ப ஸ்கிரிப்டடாக இல்லாமல் ரொம்ப ரியலாக இருந்துச்சு படம் அப்படியே. ஸோ எல்லாருமே ஃபேமிலியாக வந்து பார்க்கறதுக்கு இப்போ ரொம்ப நல்ல படம். வணக்கம். என் பேர் வெங்கட்ரமணன். நான் ஒரு திரைப்பட இயக்குனர். இப்போ தான் மீராவுடைய ஹபீபி பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப நல்ல அப்படிங்கிறத விட ரொம்ப நேர்த்தியான திரைப்படம், உணர்ச்சிபூர்வமான திரைப்படம். சினிமா அப்படிங்கிறதுக்கான இலக்கணமாக அடிதடி, வெட்டு, திருப்பங்கள், அதை எப்படி பிரச்சனையை சால்வ் பண்ணுறாங்க அப்படின்னு எதுவும் இல்லாமல் ஒரு சாதாரண குடும்பத்தில் நடக்கிற ஒரு சின்ன கதை. அதில் சின்ன காதல், சரி அண்ணன் தம்பி பாசம் அப்படின்னு. இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, இது ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் நடக்குது. பொதுவாக நமக்கு இஸ்லாமிய நண்பர்கள் இருந்தால் கூட நம்ம அவங்க உள்ளெல்லாம் போய் எப்படி அவங்க வந்து சாமி கும்பிட்றாங்க, எப்படி அவங்க பேசுகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களை ரொம்ப நேர்த்தியாக நுட்பமாக பண்ணியிருக்காரு. ரொம்ப கடினமான உழைப்பில் உழைச்சி இது கொண்டிருக்காரு. நமக்கு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இப்படி ஒரு குடும்பங்கள் இருக்குது, இப்படி ஒரு சொசைட்டி இருக்குது. அவங்க ப்ரே பண்ணுறது கூட மாஸ் ப்ரேயர்லாம் காமிக்கிறார். அதெல்லாம் நம்ம வந்து அஃப்கோர்ஸ் நம்ம நியூஸில் பார்த்ததை தவிர நம்ம வேறு பார்த்துருக்க மாட்டோம். பட் இருந்தால் கூட அதில் இருக்கும் மனிதர்கள், அவங்களுக்குள்ள உணர்வுகள், அண்ணன் தம்பி அப்படிங்கிற கதையை வந்து நல்லா பண்ணியிருக்காரு. இப்போ கஸ்தூரி ராஜா சார் மட்டும்தான் இங்கே வந்து எனக்கு தெரிஞ்ச முகமாக இருக்குது. அவருக்கே இதை நடிச்ச முதல் படம்ன்றாரு. அப்போ வந்து எல்லாருமே புதுமுகங்களை வச்சு ஒரு நேர்த்தியாக ஒரு திரைப்படம் பண்ணியிருக்காரு. எல்லாருமே பார்க்க வேண்டிய திரைப்படம், பாராட்ட வேண்டிய திரைப்படம். படம் ரொம்ப அற்புதமாக இருக்குண்ணே. படம் நமக்கு ஒரு பாடமாக இருக்குது அப்படிங்கிறத விட, ஸ்க்ரீனில் தேட்டரில் உட்காந்து படம் பார்க்குறோம் அப்படிங்கிறத விட்டு, அந்த கதைக்குள்ளே நாம் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஹபீபி அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது அப்படிங்கிறனால ஒரு இஸ்லாமிய சொல்லோ இல்லை அரபு சொல்லோ அப்படின்னு நினச்சிட வேண்டாம். இந்த படம் எப்படின்னு சொன்னால், ஒரு காதலும் குடும்பமும் சார்ந்த படம். ஒரு காதலுடைய பிரிவினையையும், ஒரு காதலி வேண்டாம்ங்கிற சொல்கிற விஷயத்தையும், ஒரு குடும்பத்தை விட்டுட்டு தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக வேண்டி வெளிநாடு செல்லக்கூடிய வாழ்க்கையும் எப்படி அப்படிங்கிறத ரொம்ப அழகாகவும் அற்புதமாக சொல்லியிருக்காங்க. ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா டெக்னீஷியனும் ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. நடிச்சிருக்கக்கூடிய ஹீரோயினி, கஸ்தூரி ராஜ் சார் எல்லாருமே ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறத விட எல்லாருமே வாழ்ந்திருக்காங்க. நம்ம படம் பார்க்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலை விட்டுட்டு, அந்த ஊரில் அவங்களோட நம்ம வாழ்ந்தோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலுக்கு கொண்டு வந்திருக்காங்க ஸ்க்ரீன் பிளேயை. கண்டிப்பாக இன்றைய காலகட்டத்துக்கு இந்த வயலன்ஸுக்கு இடையில் இப்படிப்பட்ட ஒரு நல்ல படம் தேவை. இந்த படத்தை வெற்றியாக்குறது நம்ம எல்லாருடைய கடமை. கண்டிப்பாக வெற்றி படமாக்குங்க. தேங்க்யூ.